மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 6வது வசனத்தை வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தலைகளை வணங்கி ஜெபம் செய். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, நன்றி அப்பா. இந்த வாரத்துக்காய் நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் தேவனுடைய மன்னாவை ஜனங்களுக்கு விட்டு போதிப்பீரா. பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் இந்த வசனத்தை சமர்ப்பித்து தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அடுத்த 2 வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் என்னை வஞ்சிக்கலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை வஞ்சித்தார். தேவனுடைய பிள்ளைகளை 10ல் 1 கர்த்தருக்குரியது. ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம், 1000 ரூபா சம்பளம்னா அதுல 100 ரூபாயை கர்த்தருக்கென்று எடுத்து வைத்து விட வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தசம பாகத்தில் நீங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர்கள். உங்கள் பிதாக்கள் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனது போல நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர்கள். கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, மாம்ச பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் அடைந்து விட்டார்கள். ஆனால் இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறல.
இருதயமானது அவயவங்களில் சிறியதாய் இருப்பினும் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அவைகளை அறியத்தக்கவன் யார்? உங்களுடைய இருதயத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியாது, என்னுடைய இருதயத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. நம் அனைவருடைய இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அறிந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். உன் வாயிலிருந்து சொல் புறமாவதற்கு முன்பாகவே உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, மாம்சிக பிரகாரமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் இருதயத்தில் விருத்த சேதனம் அடையல, செவியில விருத்த சேதனம் அடையல. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? அவர்களுடைய இருதயமும் செவியும் விருத்த சேதனம் பெறவில்லை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், மோசேயின் பரிந்து பேசும் ஜெபம். 32வது அதிகாரம் 9 முதல் 12 வசனம் வரை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், என்னுடைய கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், என்னை விட்டுரு. கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சரி ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிரும், என்ன நீர் பெரிய ஜாதியாக்குவேன் சொல்றீர்ல, அது எனக்கு மகா பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது என்று நாம் சொல்லி இருப்போம். ஆனால் மோசேயோ, அடுத்த வசனம், மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கவும் தீங்கு செய்யும் பொருட்டு புறப்பட பண்ணி நீர் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்ற, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள், நீ என்னை விட்டுரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிடுறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன் மோசேயின் இடத்துல கர்த்தர் சொன்ன பொழுது, மோசே கர்த்தருக்கு மறு உத்தரமாக, உம்முடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மூழ்கிறது என்ன? இதற்காகவா நீர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்லுவானே. மனம் இறங்கும்.
மனம் இறங்கும். ஒரு இடத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி கர்த்தர் சொன்ன பொழுது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடு. பரலோகத்திலே ஜீவ புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் யார் யாருடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனுடைய சந்தோஷத்தில் இளைப்பாறுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் நரக ஆக்கினைக்கு தள்ளப்படுவார்கள். நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, என் ஜனம் அழிக்கப்படக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் பாரமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய பாரமும் இருதயத்தை தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்க வேண்டும். இந்தியாவின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள். கொள்ளை நோயினால் அநேகர் வாரிக்கொண்டு சாத்தான் சென்று விட்டான். திறப்பிலே நிற்க ஆயத்தமா? தேவ ஜனத்துக்காய் திறப்பில் நிற்க ஆயத்தமா? திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், என்னை அனுப்பும் ஆண்டவரே. யார் ஜனங்களுக்காய் ஜெபிப்பது? யாரு சபைக்காக ஜெபம் பண்றது? தேவனுடைய பிள்ளையை நாம் ஜெபிக்கிற போதெல்லாம் நம்முடைய சபைக்காய் ஜெபிக்க வேண்டும். விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அதற்காக பூமியில் சபையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார் கர்த்தர். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணுகிற பொழுது நாம் கருத்தாய் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மழை பெய்யணும், அதுக்காக கருத்தா ஜெபம் பண்ணான். நாம் எதற்காய் ஜெபிக்க போகிறோம்? மோசேயினுடைய விண்ணப்பம் என்ன? மோசேயினுடைய ஜெபம் என்ன? என் ஜனம் அழிக்கப்படக்கூடாது, என்ன வேணா நீர் அழிச்சுக்கோ. இயேசுநாதர் மனுக்குலத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் சுமக்கவில்லையா? இயேசுநாதர் பட்சபாதம் உள்ளவரா? இஸ்ரவேலை ரட்சிக்கவா இயேசு வந்தார்? சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். தேவனுடைய பிள்ளை இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார்.
எல்லாரையும் நேசிக்கிறார். ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என்னிடத்தில் திரும்பு, நான் முன்னிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சபையே உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், சபைக்காய் ஜெபம் பண்ணு. ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணு. உனக்காக ஒரு நாளும் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுகிற ஊழியனுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. நான் உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்றேன். பிசாசு என்னையே கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் தானே எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் எதிர்பார்க்கிறது, என்னுடைய விசுவாசிகள் எனக்காக ஜெபிக்க வேண்டாம். ஏன்? என்ன நோக்கி தான் பிசாசுனுடைய கண் இருக்கு. நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். கடந்த ஆண்டெல்லாம் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணினதை நான் ஆவிலே உணர்ந்தேன். தயவாய் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிற காரியம், நீங்கள் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் பாரத்தோடு திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் மோசே சொல்றார். 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கு. இல்ல, லேவியராகமம் 26, 41, 42, 41, 42. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து, அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு நான் பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். நியாயம்னு ஒத்துக்கொண்டா இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம்னு ஒத்துக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிர்த்து நடந்தபடியால் தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நடந்தார். தேவனுக்கு எதிர்த்து நம்மளால நிற்க முடியுமா? யோசித்து பாருங்க. சர்வ சேனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகா பெரியவர், பலத்தில் பராக்கிரமசாலி, ஒருவராய் இருந்து இராணுவத்தை நடத்தக்கூடியவர். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிர்த்து நடந்தார்கள். அவங்கள் சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டார். 7 வருஷம் மீதியானியர்களுடைய கரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை சமர்ப்பித்தார். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? வறட்சியான நேரத்தில் வரமாட்டாங்க மீதியானியர்கள். நல்லா செழித்து அறுவடையை அறுக்க போற நேரத்தில் வந்து வெள்ளாமையெல்லாம் அழிச்சிட்டு அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய உடைமைகளை எல்லாம் களவாடிட்டு போயிடுவாங்க.
கிதியோன் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளை, கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் ஆபிரகாமோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேவன் ஒருவர் மட்டும் நமக்கு எதிரியா மாறிடே கூடாது. யார்னாலும் நமக்கு எதிரியா மாறலாம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்தேன். நான் சொல்றேன், தேவனோடு நல் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு நல் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஐக்கியத்தை தேவனோடு வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வைத்துக் கொள்வது? ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திரு. அவரோடு நல்ல உறவை வைத்துக் கொள். பராக்கிரமசாலி என்னுடைய தேவன். அவருக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. வானத்தில் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு, அவருடைய பாதம் இந்த பூமியை தொட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் ரெண்டு கரங்களை பேத்தலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. ஆதியும் அந்தம், அல்பாபும் ஒமேகாவும். எல்லாம் சொல்லலாம். ஆதியும் அந்தமும், அல்பாமும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாம் சொல்லலாம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன்.
உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்களை அவர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். உன் மீறுதல்களை நான் மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆதாமும் ஏவாளும் மீறினார்கள். தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். தேவ சமூகத்தை இழந்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே தேவன் ஆதாம் ஏவாளை சந்திக்கும்படி வருவார். ஏதேன் என்பது ஒரு சபை. அதிலே 2 விசுவாசிகள் ஆதாம் ஏவாள். இவர்களோடு ஆராதனை செய்யும்படியாக, இவர்களோடு சம்பாஷிக்கும்படியாக தேவன் இவர்கள் நடுவிலே இறங்கி வருவார். ஏதேன் தோட்டத்திலே ஒரு நாள் வந்த பொழுதோ அவர்களை காணவில்லை. ஏவாள் சர்ப்பத்தின் வஞ்சக பேச்சுக்கு இசைந்து நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை பறித்து புசித்தாள். அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று அறிந்து ஆதாமுக்கும் கொடுத்தால், அவனும் புசித்தான். நிர்வாணிகள் அத்தி மரத்தின் இலையினாலே ஒரு ஆடை உண்டு பண்ணி ஒளித்து கொண்டார்கள். தேவ சமூகத்திலே நிற்க முடியவில்லை. சங்கீதம் 51 தாவீது அரசன் சொல்கிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும். தேவனுடைய சமூகம் விலையேறப்பட்டது. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்வதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நாடுகிறேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்வதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நாடுகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு அவசியம். தேவனுடைய உறவு இல்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாத்தானை ஜெயமெடுப்பது கடினம். தாவீது விழுந்து விட்டார். பாவ அறிக்கையின் சங்கீதமாக 51வது சங்கீதத்தை எழுதினார். அதிலே 11வது வசனத்திலே வாசிக்கலாம். சங்கீதம் 51:11. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதிரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும். எல்லா 2 கரங்களை வைத்து, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்,
கற்றுத்தாரும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? கற்றுத்தான். உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். 2 கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. 2 கரங்களை அசைத்து, ஆவியானவரே, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 21வது வசனம். உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்கிற, இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணாரு. பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்றாரு. நானாகிலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலும் இந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும் போது இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்றார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாவ மன்னிப்பு சீட்டு என்று விற்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்தும்படியாக ஆசாரியனை தேவன் நியமித்தார். ஆடுகளையோ புறாக்களையோ அவர்கள் கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். ஆசாரியன் ஜனங்களிடத்தில் கேட்டு பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் கர்த்தரிடத்துல சொல்லுவான். கர்த்தர் சொல்றதை கேட்டு வந்து ஜனங்களிடத்துல சொல்லுவான். அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலமாகிய இந்த ஆலயத்திலே உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அவருடைய ரத்தத்தின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை, கரங்களை தட்டி glory to God, glory to God, hallelujah, hallelujah, hallelujah. அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரம். பேதுரு சொல்கிறார். 20வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தூதர்கள் மத்தியில் மிகுந்த கொண்டாட்டம். ஒரு பாவி மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே தூதர்கள் மத்தியில் பெரிய சந்தோஷம், ஆரவாரம், ஆர்ப்பாட்டம். தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஆத்துமா நீ சம்பாதிச்சையா? 2024 ஒரு ஆத்துமா, ரொம்ப நான் எதிர்பார்க்கல, ஒரு ஆத்துமா.
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே தூதர்கள் மத்தியில் மிகுந்த கொண்டாட்டம், ஆனந்தம், ஆர்ப்பாட்டம். மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். குணப்படுங்கள். உங்கள் சுபாவத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அதுதான் குணப்படுதல். பழைய மனுஷனாகவே இருக்கக்கூடாது. கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலன் பவுல், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இதுதான் குணப்படுதல். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இதுதான் குணப்படுதல். என்னுடைய கை சத்து விட்டது. ஏன்? சிலுவையில் இயேசுநாதரோடு நான் அறையப்பட்டேன்யா. நம்முடைய சுபாவத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். குணப்பட வேண்டும். மனம் திரும்பணும், அப்புறம் குணப்படணும். சங்கீதம் 51:12 தாவீது அரசன் சொல்கிறார். சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். அதிலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எல்லாம் சொல்லலாம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். திரும்ப சொல்லலாம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரட்சணியத்தின் சந்தோஷம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிறீங்களா? உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஏசப்பா சொல்ற, சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் கண்டே எல்லாம் மறைந்து விடு. உங்கள் துக்கம், நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்துவிடு. சொல்லுங்க, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து கர்த்தர் புதியன இன்றே
கர்த்தர் புதியன இன்றே இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு என் இயேசு கைவிடமா. நொறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட இதயம், உடைந்த உள்ளம், நொறுங்குண்ட இதயம், உடைந்த உள்ளம், காயங்கள் அனைத்தையும் கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே எல்லாம் சொல்லலாம். நல்லதோர் போராட்டம், விசுவாசம், நல்லதோர் போராட்டம், விசுவாசம், நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம், நேசர் வருகையில் தந்திடு. கலங்கிடவே 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 என் இயேசு கைவிட மாட்டான். என் இயேசு அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37-38. இதை அவர்கள் கேட்ட பொழுது, இதை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அந்த ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது, பேதுரு பின்மாற்றக்காரன் இப்பொழுது அவன் மனம் மாறி இருதயத்தில் குத்தப்பட்டவனாக முன்னாடி போய் முன்னணியிலே இருக்கக்கூடியவன் 120 பேர் கூடி இந்த மேல் வீட்டறையிலே பின்னாடி உட்கார்ந்து நெடுமுழங்கால் என்று பரிசுத்தாவின் அபிஷேகம் வானத்திலிருந்து அக்கினியாய் ஊற்றப்பட்ட பொழுது எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பினார்கள். பேதுரு வெளியே வந்து பிரசங்கம் பண்றாரு, அந்த ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பு, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரிசையை பெறுவீர்கள். 40-41. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை
சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இவன் என்ன பண்ணா? சாட்சி சொன்னா. இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி. அதை வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. இந்த பேதுரு என்ன பண்ணாரு? ஒரு டெஸ்டிமனி, ஒரு சாட்சி சொன்னார். இந்த சாட்சிக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை உன்னால சாட்சி சொல்ல முடியாதா? சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை மகா சபையிலே கர்த்தருடைய சாட்சிகளை அறிவிப்பேன் தாவீது சொல்றாரு. சாட்சிகளை நாம் அறிவிக்க வேண்டும். இந்த 3000 பேர் ரட்சிக்கப்படுறதற்கு பேதுருவினுடைய ஒரு டெஸ்டிமனி, ஒரு சாட்சி, ஒரு பெரிய பிரசங்கம் கிடையாது, ஒரு லாங் மெசேஜ் கிடையாது, ஒரு நீண்ட பிரசங்கம் கிடையாது, ஒரு சிம்பிள். கர்த்தர் என்னுடைய வியாதியை நீக்கினார் சொல்ல முடியாதா? கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தார் சொல்ல முடியாதா? கர்த்தர் எனக்கு ஆபரேஷன் இல்லாமலே சுகம் கொடுத்தார் சொல்ல முடியாதா? கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். பேதுரு சாட்சி தான் சொன்னாரு. ஒரு சாட்சி 3000 பேரை சபைக்குள்ள கொண்டு வந்தது. அவர்கள் அப்பம் விற்கிறதிலே, அந்நியோனியத்திலே, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். 2 கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்ல 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். 2 கையை வைத்து எல்லாரும் 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிறுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கும். கிருபையால் நிலை
பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நான் பெற்றிட சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் ஆவிலே நிரம்பி ஆவிலே நிரம்பி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் வாழ்வழிக்கும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லலாம் அல்லேலூயா அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் வாழ்வழிக்கும் வளமை உண்டு உண்டு ஆவிலே நரம்புங்க 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 ஆவிலே நரம்புங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். உன் கட்டுகள் உடைகிறது கட்டுகள் உடைகிறது. உன் வியாதி மறைகிறது உன் வியாதி மறைகிறது. தேவன் வல்லமையாய் கடந்து வருகிறார். உனக்கு விரோதமாய் ஏற்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஏற்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவாவியானவர் கடாட்சித்திருக்கிறார். தேவாவியானவர் உன் மேல் நிழலிட்டு இருக்கிறார். ஆவியானவருக்கே மகிமை ஆவியானவருக்கே மகிமை. ஆவியான நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவருடைய அபிஷேகத்தை. ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. சுகமளிக்கும் வல்லமை சுகமளிக்கும் வல்லமை சுகமளிக்கும் வல்லமை. ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ. இப்பொழுதே 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 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இரட்டிப்பான மகிழ்ச்சி இரட்டிப்பான சந்தோஷம் இரட்டிப்பான வரங்கள் இரட்டிப்பான கிருபைகள் ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் என்ற அப்போஸ்தலன் பவுல் ஆலோசனை சொன்னபடி வரங்களை எழுப்பி விடுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். ரபாஷியா கரபலா ஷபர ரியாத்தன பலா சந்தல பதுர பலா ரியாக்கர பலா ஷபர பலா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றி. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு ஸ்தோத்திரம்.
நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரர்களாகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. மோசே ஜனங்களுக்காய் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலை அழிச்சிடுறேன்னு சொன்னார். எகிப்தியன் பரியாசம் பண்ணுவானே, இதற்காகவா எகிப்திலிருந்து நடத்தி வந்தி? ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். ஜனங்களுக்காய் பாரப்படுகிற சபை, ஜனங்களுக்காய் ஜெபிக்கிற சபை, ஊழியனுக்காக திறப்பிலே நிற்கிற சபை. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? கர்த்தருடைய அங்கலாய்ப்புக்கு ஏசாயா சொல்றாரு, தீர்க்கதரிசி, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நானும் காரியமாய் போவேன். அநேக வார்த்தைகளால் அவன் சாட்சி தான் சொன்னான். அப்போஸ்தலன் பேதுரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் ரட்சிப்பை சாட்சியாக பகிர்ந்து கர்த்தர் செய்த அற்புதங்களை சாட்சியாக சொல்லுங்கள். ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுங்கள். தேவன் உங்களுடைய கருத்திலே வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை விதையுங்கள். தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். செய்ய வேண்டியதை செய்யுங்க. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டியதை கிரியை செய்வா. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். பெரிய அறுவடையை இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவா. உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு செழிப்பை இந்த வருஷத்திலே தேவன் கட்டளையிடுவா. ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவா. பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பா. தேவனுக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷத்தை இழந்து போக வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இழந்து போயிருப்பார்களே, ஆனால் திரும்ப பெற்றுக்கொள்ள, ஆவியிலே அனலாக்கப்பட, பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே கடந்து வர பரிசுத்தாவியானவர் உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து விடாதிரும் என்று தாவீது ஜெபம் பண்ணது போல, ஆதாம் ஏவாள் சமூகத்தை இழந்துட்டாங்க. நாங்கள் இழந்து போயிடக்கூடாதுப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது. உமக்குள்ளே இப்பொழுதும் களி கூற பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பந்தம் நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.